இன்றைக்கி நம்மளுக்கு சென்னை மாத்தூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தார். தம்பி, நான் இந்தமாரி ஏசி வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகுதுப்பா. நான் ஏசி சர்வீஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிருக்கும். வாங்கினதுலேருந்தே சர்வீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லைப்பா ஏசி மாட்டுறப்போ பேக் டு பேக் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி மாட்டிட்டேன். அப்போ என் வீட்டு பின்னாடி ஒரு கம்பெனி இருந்ததுப்பா, ரயில்வே கம்பெனி. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அது மூடிட்டு அது ஃபுல்லாக காடு மாதிரி ஆகி மழை பெஞ்சா தண்ணி நிற்குதுப்பா. எனக்கு மழை பெஞ்சாவே ஏசி உள்ளேருந்து தண்ணி ஊற்றுது. என்ன ஏதுன்னு செக் பண்ணி தர முடியுமான்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே போய் பார்த்தா சைட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் ஒரு 2-3 டெக்னீஷியன் செக் பண்ணேன்ப்பா. ஓட்டு மேலே ஏறி அந்த பக்கம் போகணுன்றதால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. யாரும் பண்ண முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்றதால உங்கள் வீடியோ பார்த்தேன், அதனால் கூப்பிட்டுன்ற மாதிரி பேசினார். ஸோ நம்மளும் டேரெக்டாக கிளம்பி சைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. நம்ம இறங்கி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் போடல. ஸோ இதுவும் வாட்டர் வாஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து கஸ்டமர் கிட்ட சொன்னேன், சார் இது வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டால் பக்காவாகிடும் சார், அதேமாதிரி கேஸும் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் நம்ம மிஷினை தனியாக பிரித்து பக்காவாக வாட்டர் வாஷ்லாம் பண்ணி அசம்பிள் பண்ணி இண்டோர் தூக்கி லாக் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ் லெவல் செக் பண்ணோம். நம்ம நினச்ச மாதிரி கேஸ் லெவல் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா பக்காவாக இருந்தது. இந்த மாதிரி சர்வீஸ் வேணா கீழே இருக்க நம்பரை மறக்காம